Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.2 பார்க்கலாம். First sum, for what values of a natural number n 4 power n can end with the digit 6. என்னோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. 4 power n என்ன நம்பர், அந்த n வந்து என்ன வேல்யூ போட்டா நம்மளுக்கு அந்த டிஜிட் வந்து 6 ஆல எண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் 4 power n எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம் அப்படின்னா 2 into 2 அப்படின்னு போடலாம். ஸோ 2 into 2 the whole power n. அப்போ n வந்து ரெண்டு டேர்முக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 power n into 2 power n. அப்போ 2 is a factor of 4 power n. 4 power n ஃபேக்டர் என்னது 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 2 ஓட ஃபேக்டர் அப்படின்னா இப்போ 4 power n கண்டிப்பா ஈவன் நம்பர் தான் இருக்கும். ஈவன் நம்பர்னா n வந்து 2, 4, 6, 8 எந்த வேல்யூ வேணா இருக்கும். எந்த வேல்யூ போட்டாலுமே பவர்ல நம்மளுக்கு வந்து 4 பவர் சம்திங் ஏதோ ஒரு ஈவன் நம்பர் போட்டாலுமே நம்மளுக்கு வந்து எண்ட் வித் டிஜிட் 6 தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். 4 power 2 போடுங்க 16 வரும். 4 power 4 போட்டீங்கன்னா 256. அப்ப ரெண்டுமே பாருங்க 6ல தான் எண்ட் ஆயிருக்கு. ஸோ இட் எண்ட் வித் டிஜிட் 6. Second sum, if m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? m n நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த பவர்ல என்ன வேல்யூ போட்டா நம்ம டிஜிட்ல வந்து நம்ம ஆன்சர் வந்து 5ல எண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. given எழுதிக்கோங்க 2 power n into 5 power m. ஃபர்ஸ்ட் 2 power n பார்த்துட்டோம் அப்படின்னா பவர் என்ன நம்பர் போட்டாலும் 1 போட்டோம்னா 2 தான் வரும், 2 போட்டோம்னா 4, எல்லாமே ஈவன் நம்பர் தான் கண்டிப்பா வரும். ஸோ 2 power n is always even for all natural numbers. ஓகே, அடுத்து 5 power m. 5 power m is always odd. ஏன் அப்படின்னா 5 power 2 போடுங்க, 5 5s are 25. அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆட் நம்பரா தான் வரும். is always odd and ends with the 5. எல்லா வேல்யூமே வந்து 5ல தான் முடியும். அதே மாதிரிக்கு for all m அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி தானே ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ 2 power m into 5 power m இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே ஈவனா இருக்கும். அதே மாதிரி அந்த ஈவன் நம்பர் வந்து 0ல தான் கண்டிப்பா எண்ட் ஆகும். இப்போ பவர் 1 போடுங்க, நேச்சுரல் நம்பர்னால நம்ம எந்த நம்பர் வேணா போட்டு பார்க்கலாம். பவர் ரெண்டுக்குமே 1 போட்டு பாருங்க. 2 into 5 டைம் 2 போட்டு பாருங்க. 2 2s are 4, 5 5s are 25, 25 4s are 100. ஸோ எல்லாமே வந்து 0ல தான் எண்ட் ஆகும். ஸோ எப்படி எழுதுறோம் அப்படின்னா பட் 2 power n into 5 power m is always even and end in a digit 0. 0 தான் முடியுது. ஸோ therefore 2 power n into 5 power m cannot end with the digit 5 for all any values of m. எந்த வேல்யூ போட்டாலுமே நம்மளுக்கு வந்து 5ல மட்டும் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எண்ட் பண்ற டிஜிட் வந்து 5ல கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Third sum, find the HCF of 25 25 25 and 36 36 36 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. HCF நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ a is equal to b cube plus r. ரெண்டுல இது கிரேட்டர் நம்பரோ அதான் a. ஸோ இதுதான் கிரேட்டர். ஸோ இது ஏவா வச்சுக்கிறோம், அது b வச்சுக்கிறோம். அதை எழுதிக்கோங்க a எது b எதுன்னு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ எழுதிட்டு ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 1 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 1 1 1 1 1 1 அப்படின்னு 6 1 கிடைக்குது. ஸோ இன்டூ 1 பிளஸ் அந்த ஒன்ஸ்லாம் எழுதிக்கிறோம். இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. இந்த b இருக்கு இல்லையா, அது வந்து ஏக்கு பதில வந்துடும். இந்த ரிமைண்டர் வந்து பிக்கு பதில வருது. ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எப்போ r0 கிடைக்கிற வரை இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணணும் ப்ராசஸை. அப்புறம் திருப்பி டிவைட் பண்ணி பாருங்க. 2 டைம்ஸ் போடுறோம், 30303 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இன்டூ 2 பிளஸ் 30303 ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும். இந்த b வந்து ஏவா மாறுது, இந்த ரிமைண்டர் வந்து b ஆயிரும் அடுத்த ஸ்டெப்ல. திருப்பி ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 3 டைம்ஸ் போட்டோம்னா 20202 அப்படின்னு கிடைக்குது. அப்போ r நாட் ஈக்குவல் டு 0. திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. 30303 வந்து இங்கேயும் 20203 இங்கேயும் இப்படி வருது. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 1 டைம்ஸ் போட்டோம்னா 10101 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 1 into 1 plus 10101. இப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றனால திருப்பி ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். இந்த டேர்ம் இங்கே வருது, இந்த டேர்ம் இங்கே வருது. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ்ல 0 கிடைச்சிருச்சு ரிமைண்டர். ஸோ இன்டூ 2 பிளஸ் 0 r வந்து 0 கிடைச்சிருச்சு. r is equal to 0. therefore HCF வந்து இந்த b இருக்கு இல்லையா, r எப்போ 0 கிடைக்குதோ அப்ப இருக்க b இருக்கு இல்லையா, அந்த இதுதான் வந்து HCF. அப்போ 10101 அப்படின்றது HCF. therefore HCF is equal to 10101. Fourth sum, if 13,824 is equal to 2a into 3b, find the values of a and b.
A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் ட்ரீ பிரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ மெத்தட் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை எல்சிஎம் மாதிரியும் நம்ம போடலாம், நார்மல் எல்சிஎம் வரைக்கும் போட்டுக்கலாம். நான் வந்து யூசிங் பிரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ போட்டிருக்கேன். இப்போ 13,824 அப்படின்றது 2 டைம்ஸ் போட்டோம்னா 6,912 கிடைக்குது. திருப்பி 2 டைம்ஸ் போடும்போது 3,456, திருப்பி 2 டைம்ஸ் 1728, அடுத்து திருப்பி 2 டைம்ஸ் போடுறோம் 864, திருப்பி 2 டைம்ஸ் போடுறோம் 432, 2 டைம்ஸ் 216, 2 டைம்ஸ் 108, 2 டைம்ஸ் 54, 2 டைம்ஸ் வந்து 27, அடுத்து 27 வந்து எப்படி ஆகுதுன்னா 3 into 9 வருது, 9 வந்து 3 into 3. இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா டேர்ம்ஸும் எழுதுறோம். எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கு. 9 2s 3 3 இருக்கு, 3 எழுதிருக்கோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 power 9 into 3 power 3. அப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 2a into 3b. அப்போ 2 power 9 கிடைச்சிருக்கு, 3 power 3 கிடைச்சிருக்கு. அப்போ a ஓட வேல்யூ என்னது? 9, b ஓட வேல்யூ வந்து 3. This sum, if p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 is equal to 113400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி இது பவர்ல இருக்க டேர்ம்ஸும் போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டேர்ம் வருது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ p1 p2 p3 p4 வந்து பிரைம் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி x1 x2 x3 x4 வந்து ஒரு இன்டீஜர்ஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த p1 p2 p3 p4 வேல்யூவும் x1 x2 x3 x4 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கிவன் எழுதிக்கோங்க. இந்த டேர்முக்கு அந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். 113400க்கு 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 56700 கிடைக்குது. திருப்பி 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 28350, 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 14175, 3 டைம்ஸ் 4725, 3 times 1515, 3 times 525, 3 times 175, 5 times வந்து 35, 35 வந்து 5 into 7 அப்படின்னு வந்திருக்கு. இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு நம்மளுக்கு அசெண்டிங்ல கேட்டிருக்காங்க. p1 p2 p3ன்றது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றனால நம்ம ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறோம். 2 3 5 7 அப்படின்னு 2 3 5 7 அப்படின்னு ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறோம். எழுதிட்டு அது எத்தனை பவர் இருக்கு? 1 2 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2 power 3, 3 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 2 3 4, 3 power 4, 5 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 5 power 2 into 7 வந்து 1 டைம் தான் இருக்கு. ஸோ 7 power 1. இப்போ அசெண்டிங்லயும் நம்ம எழுதியாச்சு. இது பார்த்தா அந்த டேர்ம் மாதிரியே இருக்கு இல்லையா? இந்த p1 power x1, p2 power x2, p3 power x3, p4 power x4 அந்த டேர்ம் மாதிரியே இருக்கு. ஸோ இப்போ p1 ஓட வேல்யூ என்னது? இந்த கீழே இருக்க டேர்ம் ஃபுல்லா 2 3 5 7 இதெல்லாம் வந்து p1 p2 p3 p4. அப்ப p1 is equal to 2, p2 is equal to 3, p3 is equal to 5, p4 is equal to 7. அதே மாதிரி x1 x2 x3 அப்படின்றதெல்லாம் பவர்ல இருக்க டேர்ம்ஸ். so x1 is equal to 3, x2 is equal to 4, x3 is equal to 2 and x4 is equal to பவர்ல வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். so x4 is equal to 1.